ஸோ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கரண்டே இல்லைன்னா கூட நீங்க கவலையே பட தேவையில்லை. லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. நீங்க கம்மியான பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 200 ரூபாயில இருந்து கூட இருக்கு. பொதுவா வந்து வீட்ல எல்லாம் கரண்ட் வச்சு சுவிட்ச் போட்டா லைட் எரியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணி அது மூலியமா சுவிட்ச் போட்டு லைட் எரியும். ஆனா இது அப்படி கிடையாது சார். கரண்ட் எதுவுமே தேவையில்லை, பேட்டரி எதுவுமே தேவையில்லை. சூரிய ஒளி போன உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியக்கூடியதுதான் சார் இது. எப்படி சார்? இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து கரண்டே இல்லாத இடங்கள்ல இன்னும் லைட்ல இருந்து நீங்க லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சோ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி லைட் போட்டு நீங்க ஆன் பண்ணா போதும் சார். சோ ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும். நீங்க கரண்ட் இல்லாம லைட் எரியும். கண்டிப்பா சார். கூட எரிக்க முடியும். தாராளமா சார். இப்ப பாருங்க, கனெக்ட் பண்றேன் பாருங்க, ஆன் பண்றேன் பாருங்களேன். ஓ சார், இது மூலமா ஃபேன் எரியுது. கரண்ட் தாராளமா ஃபேன்ல இருந்து வாஷிங் மிஷின், ஏர் கூலரும் ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஃபென்சிங் சில இடங்கள்ல வந்து வீட்டுக்கும் வரதுக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கும். அவ்வளவு தூரம் நீங்க போட்டுட்டாலும் சரி, நீங்க எங்க ஒரு இடத்துல டச் பண்ணா கூட நீங்க வேர்ல்டுல எங்க இருந்து வேணாலும் மொபைல் மூலமா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். லைட்டோட இது காமிக்கிறப்பாங்க. ஓ சோ இந்த அளவுக்கு ஷார்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இங்க வந்து லைட் கம்மியாகிட்டே இருக்கு. இது என்னங்க சார், தண்ணி எடுக்கிற பம்ப்லாம் வந்து அடிச்சிருப்பீங்க போல இருக்கு. பம்ப் தான் அது. பக்கம்லாம் ரெண்டு மூலியமா தான் ஒர்க் பண்ணோம். ஆமா. பட் இது அப்படி கிடையாது சார். 40 அடியில இருந்து 1400 அடி வரைக்கும் எடுக்கக்கூடிய பம்ப் இருக்கு சார். கரண்டே தேவைப்படாது. நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லையா, லைட் இல்லையா, ஃபேன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருக்கு எதுக்குமே வந்து கரண்ட் பில்லே நம்ம வீட்டுல தேவையே இல்லை சார். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்து வந்திருக்கும். அது சொல்ல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம சேனலுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட். ஸோ என்ன டீட்டெயில் வந்து ஸ்டார்ட் ஆகும் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, நம்ம நேம், நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. ஸோ என்னோட பேர் குணபாலன். ஸோ நாங்க வந்து ஸ்ரீ சோலார் பிராண்ட்ல வந்து சோலார் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். 17 வருஷமா இருக்கோம் நம்ம இந்த ஃபீல்ட்ல. சோலார் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா சோலார் லைட்டிங், சோலார் ஃபென்சிங், சோலார் ஸ்ட்ரீட் லைட், சோலார் பவர் பிளான்ட், இபி பில்ல கம்மி பண்றக்கூடிய பவர் பிளான்ட், இந்த டார்ச்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, மேக்ஸிமம் கரண்ட் இல்லாம சோலார் மூலமா என்ன பண்ண முடியுமோ எல்லாமே. கண்டிப்பா. ஏன்னா சில ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்டே எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து லைட் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் யூஸ் பண்ணாம வாட்டர் பம்ப்ல பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம பண்ணலாம். இப்ப பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க ஷிப்பிங் பண்ணலாம்? ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லா பண்றோம் சார். ஆமா. இது எப்படிங்க சார், ஃபிட்டிங்ஸும் நீங்களே பண்ணி கொடுப்பீங்க? ஆமா சார். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸும் சரி, அல்லது டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பண்ண தெரியும், சிலருக்கு பண்ண தெரியாது. பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து இங்க இருந்து டெக்னீஷியன் அனுப்பி வச்சு நம்ம பண்ணி கொடுத்துறீங்க. சூப்பர். இப்ப இதுக்கு வாரண்டிஸ் அந்த மேல பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா சார். இப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு வாரண்டி இருக்கு. 100% வேல்யூபிளா இருக்கு. சூப்பர். நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீடாகட்டும், உங்க ஆபீஸ் ஆகட்டும், பெரிய கம்பெனி ஆகட்டும், அந்த சைடு வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சோலார்ல யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். முன்னாடி டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் தட்டுங்க. Facebookல பார்த்து இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்க்க போறோம்? சோலார் ஃபென்சிங் பார்க்கலாம் சார். நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுக்கு அடுத்து வந்து 60,000, 1/2 ஏக்கர்ல இருந்து 20 ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணலாம். இது வந்து 40 ஏக்கர் வரைக்கும் கவர் பண்ணலாம். நிறைய மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சோ அத ஒவ்வொன்றா சொல்றேன் நான். இது வந்து ஒன்லி ஃபார் LED டிஸ்ப்ளேயோட வருது. சூப்பர் சார். சோ அது LED டிஸ்ப்ளே வராது. அது பேசிக் மாடல். இது மாடல். இது வந்து ஹையர் எண்ட் மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளேல உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 20 ஏக்கர்ல இருந்து 40 ஏக்கர் கவர் பண்ணும். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 50 ஏக்கர் கவர் பண்ணும் சார். சோ இதுலயே வந்து உங்களுக்கு எவ்வளவு வோல்ட் போகுது என்னங்கறத வந்து இதுலயே நம்ம டிஸ்ப்ளேல பாத்துறலாம். நீங்க எங்க ஃபால்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத டிஸ்ப்ளேல பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே மாறிட்டே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி தான் உங்க ஒரு பேட்டரி நீங்க வச்சிட்டு இந்த பேனல் மட்டும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது சார்ஜிங் ஆகிறதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சார்ஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். இந்த சார்ஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். இந்த சார்ஜ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பேனலுக்கு வந்துரும். பேனல்ல இருந்து பேட்டரிக்கு போய்டும். இந்த பேட்டரியில இருந்து உங்களுக்கு எனர்ஜி யூஸ் வந்துரும். சோ இது வந்து ரெண்டு மாடல்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பகல்ல மட்டும் வேணும் இது பண்ணிக்கலாம். இல்ல 24 ஹவர்ஸ் வேணும்னா கூட பண்ணிக்கலாம். இதே நேரத்துல யாருமே போக முடியல, நைட்டு மட்டும் தான் வேணும், பகல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னா இதுலயே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு பேட்டரியில இருந்து மைனஸ் நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு பேக் சைடுலயே வந்து உங்களுக்கு ரெண்டு சுவிட்ச் கொடுத்திருக்கோம் பாருங்க. இந்த சுவிட்ச் தான் ஆன் ஆஃப் சுவிட்ச். இது வந்து லோ ஹை, அதாவது உங்களுக்கு 8000 வோல்ட்ல இருந்து 10000 வோல்ட் போற மாதிரி ஒன்னு, 8000 வோல்ட்ல இருக்கிற மாதிரி ஒன்னு. இது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 8000 வோல்ட் இருக்கிற மாதிரி ஆன் பண்ணி காட்டுறேன். இப்ப ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலயே இன்னொன்னு காமிச்சிடுறேன். ஃபென்சிங் ஓடுதா இல்லையான்றத லைட்லயே உங்களுக்கு பார்க்கலாம். பாத்தீங்களா, லைட்டோட இது காமிக்கிறப்பாங்க. சோ இது நீங்க வந்து கனெக்ட் பண்றதுல அந்த லைன் போற இடங்கள வச்சா போதும். இப்ப நான் ஷார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
சோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு ஷார்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இங்க வந்து லைட் கம்மியாகிட்டே இருக்கும் பாருங்க. சோ இந்த இண்டிமேஷன் நம்ம இதுலயே வந்துரும். சோ மற்ற மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இது டிஸ்ப்ளே போகும், எவ்வளவு வோல்ட் போகுது அப்படின்ற டிஸ்ப்ளே காட்டும். இந்த லைட் வந்து சோலார் தான். நீங்க சோலார் ஃபென்சிங்ல இருந்து எடுக்கவே எடுக்காது, அதோட இண்டிமேஷன் மட்டும் தான் எடுத்துக்கிறோமே தவிர சோ சோலார் வந்து சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சதுல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த இது பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் சார் இது. சோ இதுக்கு வர இது வந்து ரீல்னு சொல்லுவாங்க சார். இது பாத்தீங்கன்னா ₹1.50 இருந்து உங்களுக்கு ₹4.80 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி கார்னர் பீஸ்னு சொல்லுவோம். சோ இந்த பீஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களே 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 20 இருந்து 25 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்கு உங்களுக்கு. சோ அதே மாதிரி இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. சோ இதே வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும். சோ நம்ம பார்த்தா தெரியணும் இல்லையா, ஏதாவது ஷார்ட் ஆனா தெரியணும்ன்றதுக்காக நம்ம சைரன் சிஸ்டமும் இருக்கு. சோ எங்கயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடனே உங்களுக்கு வந்து 1/2 கிலோமீட்டருக்கு மேல உங்களுக்கு சைரன் சிஸ்டம் வரும். ஆமா 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் நீங்க போட்டுட்டாலும் சரி, நீங்க எங்க ஒரு இடத்துல டச் பண்ணா கூட உங்களுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து சைரன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப இந்த அனிமல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இது பண்றப்போ நம்மளுக்கு அந்த ஆமா சார். ஏன்னா இப்ப அனிமல்ஸ்லாம் வந்து இப்ப நம்ம அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லுமாக்க இது அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து சைரன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு அனிமல்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து அது ஓட ஆரம்பிச்சிடும். இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றாங்க. சோ வீட்டுக்கு இந்த மாதிரி சின்ன இதை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு எவ்வளவுதான் பெரிய வீடு கட்டினாலும் உள்ள ஆள் வந்துருவாங்க இல்லையா. சோ அந்த நேரங்கள்ல வந்து தெரியணும் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து இது போடுவாங்க. இது நம்ம யூஸ் பண்ற கம்பி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டியான கம்பி தான். அது சாதாரண கட்டலாம் கட் பண்ண முடியாது, துருப்பு பிடிக்காது உங்களுக்கு. நாங்களே 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். எல்லாமே குவாலிட்டியான கம்பி தான் கொடுத்துருக்கோம். சோ நீங்க இன்னொன்னு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேர்ல்டுல எங்க இருந்து வேணாலும் மொபைல் மூலமா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி சிஸ்டமும் நம்ம பண்ணி தரோம். ஆமா. சோ அது போக இல்ல சிலருக்கு வந்து ரிமோட்ல ஆன் பண்ணனும் ஆஃப் பண்ணனும் சொல்லுவாங்க. சோ அந்த சிஸ்டமும் நாங்க பண்ணி தரீங்க. சூப்பர். இப்போ இதுவும் நம்ம வந்து வீட்ல வந்து எங்க வேணுமோ அது வந்து வேர்ல்டு வைடா நீங்க நம்ம வீட்லயும் சரி நீங்க ஃபார்ம்லயும் சரி நீங்க வந்து மொபைல் மூலமாவே நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். டோட்டல் என்ட்ரைவ் பென்சிமே வந்து கரண்ட் போகணும்னா ஆன் பண்ணிடலாம், கரண்ட் வேண்டாமா ஆஃப் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. சம்டைம் உங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சா கூட உங்களுக்கு மொபைலுக்கே வந்து இன்டிமேஷன் வந்துரும். இவ்வளவு ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த மிஷினரிக்குலாம் வாரண்டி சார்? கண்டிப்பா சார். பேட்டரிக்கு வந்து C10 பேட்டரி, சோலார் பேட்டரி தான் சார் நம்ம போடுறோம். இதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி சார், 3 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். சூப்பர்ங்க. ஆமா 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார். சோ இதுக்கு வர சார்ஜ் கண்ட்ரோல் கூட உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. சோ பேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். 25 இயர்ஸ் வாரண்டி. இது எல்லாமே உங்களுக்கு வந்து வாரண்டி உள்ளதுதான். நீங்க ஈவன் உங்களுக்கு இந்த லைட்ட பொறுத்தளவுக்கு கூட உங்களுக்கு வாரண்டி தான் கொடுக்குறோம். சோ இந்த சாதாரண இன்சுலேட்டர் கூட உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார். சோ இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல ஒவ்வொரு பீஸ்க்கு தனித்தனி பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்ங்கறவங்களுக்கு ஓகே. இப்போ நீங்க டீலர்ஷிப் மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? தாராளம் சார். ஏன்னா நம்ம 17 வருஷமா இருக்கு சார். நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து டீலர் தான் சார். சோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம டீலர்ஸ் இருக்காங்க. நீங்க டீலர்ஸ் வேணும் அப்படினா கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டீலர்ஷிப் பிரைஸ் சூப்பர். பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் பாக்குறேன் சார். சோலார் ஸ்ட்ரீட் லைட் பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது. சோ நம்ம பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர்ஸ் நிறைய வாங்குறாங்க, ரியல் எஸ்டேட் காரங்க வாங்குறாங்க, பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் ஃபுட்பாத்துக்கு எல்லாமே இது யூஸ் பண்றாங்க. ஸ்கூல் காலேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது சார். ரெண்டாவது அதுக்கு அடுத்து இந்த கோயில்களுக்கு நிறைய வாங்குறாங்க. ஏன்னா கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி லைட் போறதுக்கு ஆள் போக மாட்டாங்க. சோ அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா, சோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வந்து இன்பில்ட் பேட்டரி வந்துரும் சார். இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 ல இருந்து 8 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார். மினிமம் நான் சொல்றது. அதுக்கு மேலே ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளே வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். சோ 3 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ஓகேங்களா. இதுக்கு பேக் சைடுல வந்து ஹை குவாலிட்டியான சோலார் பேனல் வந்து, சோ இதுல வெயில் படும்போது உள்ள இருக்க பேனல் வந்து இதாயிடும். இப்போ இந்த லைட் வந்து கரண்ட் இல்லாம எரியன்னு சொல்றீங்க. எங்கேயுமே கரண்ட் தேவையில்லை சார். நீங்க எங்க வேணாலும் எடுத்து போய்க்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஆள் இருந்தா ஃபுல் பிரைட்னஸ்ல எரியும், ஆள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லமாக்கும் உங்களுக்கு ஆஃப் பிரைட்னஸ் போயிடும் சார். சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதே 60 அடி 100 அடி தூரத்துல உங்களுக்கு லைட் போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அனிமல்ஸோ அல்லது வேற யாராவது வந்த உடனே ஃபுல் பிரைட்னஸ்ல எரியும். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்னு வருது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு ஐடென்டிட்டி சென்சார் மூலமாவா? ஆமா சார். இது வந்து மோஷன் சென்சார். இதுதான் இது மோஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னமாக்கும் ஃபுல் பிரைட்னஸ் எரியும் சார். சோ
கொஞ்ச நேரத்துல வந்து ஆஃப் பிரைட்னஸ் போயிடும். இல்ல எனக்கு வந்து எப்பவுமே ஃபுல் பிரைட்னஸ்ல வேணும், அதாவது இதே பிரைட்னஸ்ல வேணும் அப்படின்னு சொன்னமாக்கோ ஒண்ணுமே இல்ல சார். இத ரெண்டாவது டைம் இது பண்ணிட்டாங்க அப்புறமாக்க 2 தடவை ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகும். சோ இது எப்பவுமே ஃபுல் பிரைட்னஸா இருக்கும். இந்த மாதிரி மற்ற லைட்கள்ல இருக்காது சார். நம்ம லைட்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸா நீங்க நைட் ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார். இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு வந்து மழை பெஞ்சா லைட் எரியுமான்னு சொல்லிட்டு. 3 டேஸ் 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் உங்களுக்கு லைட் ஒர்க் ஆகும். கண்டிப்பா ஒர்க் ஆகும். இது நைட்ல தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறோம். எப்படி சார் நைட் ஆட்டோமேட்டிக்கா இது? ஆமா சார். இது ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க ஃபிட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி லைட்டை வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க ஃபிட் பண்ணும்போது மட்டும் இந்த பட்டனை மட்டும் நீங்க பிரஸ் பண்ணி விட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா சன்லைட் வந்த உடனே ஆஃப் ஆயிடும், சன்லைட் போன உடனே ஆன் ஆயிடும். இது ஃபுல் பிரைட்னஸ். இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டும் கொடுத்துறா சார். இந்த ரிமோட்ல மேனுவல். ஆமா மேனுவல். இப்ப 4 மணி நேரம் மட்டும் வேணும், இல்ல எனக்கு 6 மணி நேரம் வேணும் அப்படின்னு சொன்னா கூட இதுல இது பண்ணிக்கலாம். சூப்பருங்க. அதே நேரத்துல உங்களுக்கு இல்ல எனக்கு வந்து ஃபுல் பிரைட்னஸ் எப்பவுமே வேணும் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஆளுங்க வந்தா மட்டும் ஏதோ ஒரு அனிமல்ஸ் ஏதாவது வந்தா மட்டும் தான் எனக்கு ஃபுல் பிரைட்னஸ் வேணும், மற்ற நேரத்துல வந்து ஆஃப் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் சார். இப்போ இது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓ சூப்பர். ஒரு பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைட்டும் ஆன் பண்ணலாம் சார். சோ ஒரே பட்டன்ல எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது சைட்ல வந்து ஒரு 100 லைட் போட்டுருக்காங்க, ஒரு 50 லைட் போட்டுருக்காங்கன்னா ஒரே பட்டன்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் சார். அதே நேரத்துல ஒரே ஒரு லைட்டை மட்டும் நீங்க ஆன் பண்ணணுமா கூட பண்ணிக்கலாம் சார். அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு நேரா போய் நீங்க இந்த மாதிரி ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆயிடுச்சா ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வாட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 30 வாட், 60 வாட், 90 வாட், 120 வாட், 150 வாட் சார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து பேட்டரி பேனல் வந்துருது. இதுல சன்லைட் எடுத்து நமக்கு லைட். இது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு செட் எல்லாம் போட்டிருப்பாங்க, உள்ள வந்து கோழி வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்கலாம் பாத்தீங்கன்னா பேனல் மட்டும் வெளியில வச்சுட்டு இந்த லைட்டை வந்து உள்ள போட்டுருவாங்க. அப்ப நீங்க எங்க வேணா இந்த பேனல் நீங்க வச்சுட்டு அங்க இருந்து உள்ள வந்து லைட் போட்டுக்கலாம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் மூலமா இதாயி எரியுது சார். இது நம்ம வெளிய வச்சிட்டோம்னா உள்ள இன்டீரியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சார். இது இன்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுல வந்து லென்ஸ் டைப் சார். இது ஃபோக்கஸா லைட் எரியும். இதுலயே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் இருக்கு, 200 வாட்ஸ் இருக்கு, 300 வாட்ஸ் இருக்கு சார். இதுல 50 வாட்ஸ் இருக்கு, 60 வாட்ஸ் இருக்கு சார். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணிடலாம். நீங்க வெறும் ஒரு போஸ்ட் மட்டும் நீங்க வாங்கினா போதும். சோ ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே நாங்க செட்டா கொடுத்துறோம். இந்த செட்டப்புக்கு வந்து அப்படி ஃபுல்லாவே எரியும் சார். இந்த இதுக்கு வந்து நீங்க வெறும் பெண்ட் மட்டும் நீங்க வாங்கினா போதும் சார். அந்த பெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க எத்தனை லைட் வேணுமோ அத்தனை இது பண்ணி கொடுக்குறோம். நீங்க போஸ்ட் வேணும்னா கூட நாங்க ப்ரொவைட் பண்ணி தரோம். இதுக்கு வாரண்டிஸ் அப்படிங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். 3 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுக்குறோம் சார். இதோட லைஃப் பாத்தீங்கன்னா குறைஞ்ச 7 to 8 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் ஆகும் சார். சோ 8 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு பின்னாடி ஜஸ்ட் உள்ள இருக்க ஒரு பேட்டரியை மட்டும் நீங்க மாத்தினா போதும், திரும்ப உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா பேனல் வந்து 25 வருஷம் நீங்க உழைக்கும், அதுக்கு மேலேயும் 100% ஒர்க் ஆகும் சார். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைம் நீங்க போட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். இது என்னங்க சார் பவர் பேங்க் மாதிரி இருக்கு சார். இது வந்து இன்வெர்ட்டர் எல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா, பவர் இன்வெர்ட்டர். நீங்க வீட்ல வந்து கரண்டே இல்லாத இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சின்ன லைட்ல இருந்து நீங்க லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சோ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா. சோ ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாட்டேஜ் மாறும். இந்த இதுல என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா டிவி, மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ இது எப்படி சார் ஒர்க் ஆகும்? இது சோலார் பேனல்ல இருந்து பேட்டரிக்கு வந்துரும், பேட்டரியில இருந்து இந்த மாதிரி இன்வெர்ட்டருக்கு வந்துரும் சார். அதுல நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைட் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி லைட்டை போட்டு நீங்க ஆன் பண்ணா போதும் சார். சோ ஆட்டோமேட்டிக் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். கரண்ட் இல்லாம லைட் எரியுது. கண்டிப்பா சார். சோ இந்த கரண்டே இல்லாத இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க டிவில இருந்து லேப்டாப்ல இருந்து ஏர் கூலர் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் சார். சோ அதே மாதிரி சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறிய கடைகள்லாம் வச்சிருப்பாங்க சார். அங்க கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் சார். இது பவர் இன்வெர்ட்டர். ஆக்சுவலி இது வந்து மற்ற இன்வெர்ட்டருக்கு நம்ம இன்வெர்ட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். சோ அதுக்காக தான் இந்த இது நம்ம யூஸ் பண்றோம். சோ நீங்க ஒவ்வொரு இதுல இருந்து கிடைக்குது. இது வந்து 300 வாட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து 500 வாட்ஸ், அதுக்கு அடுத்து வந்து 1000 வாட்ஸ். சோ ஆமா 1000 வாட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 வாட்ஸ்லயே வந்து கம்ப்யூட்டருக்காக யூஸ் பண்ணக்கூடிய இது இருக்கு. இதுலயே வந்து ஏர் கூலர், டிவி, மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே இதுல ஒர்க் பண்ண. இது வந்து 12 வோல்ட்லயும் கிடைக்குது, 24 வோல்ட்லயும் கிடைக்குது. இந்த இன்வெர்ட்டர் மூலமா லைட் எரிய காமிச்சீங்க. இப்ப ஃபேன் கூட எரிய வைக்க முடியும். தாராளமா சார். இப்ப பாருங்க இந்த இதுல அப்படியே நாங்க கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு இப்ப பாருங்க சாதாரண சின்னதா இருக்குல, பவர் பேங்க் மாதிரி தான் இருக்கு. இப்ப கனெக்ட் பண்றேன் பாருங்க. கனெக்ட் பண்ண உடனே இப்ப ஆன் பண்றேன் பாருங்களேன்.
ஓ சார், இது மூலமா ஃபேன் எரியுது கரண்ட். தாராளமா ஃபேன்ல இருந்து நீங்க மிக்ஸி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ற அளவு கூட உங்களுக்கு இருக்கு. ஏர் கூலரும் ஒர்க் ஆகுது உங்களுக்கு. செல்போன் சார்ஜ் பண்ற மாதிரி தான் இந்த மாதிரி பாத்துருப்பீங்க. சோ இந்த செல்போன் சார்ஜ் பண்ற அளவுல இருக்கிறதுலயே வந்து ஃபேன், டிவி, மிக்ஸி எல்லாம் ஓடுற மாதிரி இப்ப வந்துருச்சு சார் உங்களுக்கு. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து நீங்க 24 ஹவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தகுந்த மாதிரி இந்த பேனலும் இந்த பேட்டரி மட்டும் நீங்க ரைஸ் பண்ணா போதும் சார். இதே நேரத்துல இந்த லைட் மட்டும் நீங்க போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க 24 ஹவர்ஸ் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒர்க் பண்ணிக்கலாம். சூப்பர். இதெல்லாம் இருந்தா கரண்ட் பில்லே நம்ம வீட்ல தேவையே இல்லை சார். இது என்னங்க சார், தண்ணி எடுக்கிற பம்ப் எல்லாம் வந்து அடிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஆமா சார், இதுவும் வந்து பம்ப் தான் அது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் மூலியமா ஒர்க் பண்ணக்கூடியது சார். சோலார் மூலியமா தண்ணி எடுக்கிற பம்பை யூஸ் பண்ண முடியும். ஆமா சார், தாராளமா. பாத்தீங்கன்னா மற்ற பக்கம்லாம் நீங்க வந்து கரண்ட் மூலியமா தான் ஒர்க் பண்ணணும். ஆமா, பட் இது அப்படி கிடையாது சார். சோலார் மூலியமா டைரக்டாவே நீங்க உங்களுக்கு வந்து பம்புக்கு போயிடும் சார். அப்ப கரண்ட் பில் எதுவுமே தேவையில்லை. நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதாரணமா உங்களுக்கு வந்து 10 அடியில இருந்து உங்களுக்கு 40 அடி வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த தொட்டி மோட்டார் சார். இது இந்த தொட்டி மோட்டார்ல இருந்து நமக்கு வந்து ஒரு மாடி வச்சிருப்பாங்க, சில வந்து 2 மாடி வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க வந்து இந்த பேனல் ஒரே ஒரு பேனல் மட்டும் நீங்க போட்டா போதும். இந்த பேனல் ஒரு பேனல் போட்டா போதும், பம்ப் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்மர்ஷன் மோட்டார், இது எல்லாமே வந்து போருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது ஒன்லி தொட்டி மோட்டாருக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. சோ இது இந்த பேட்டரி எதுக்காக அப்படின்னா சம்டைம் நம்ம வந்து நைட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னமாக்க இந்த பேனல் வர்ற கரண்ட்டை வந்து இந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பேட்டரியில இருந்து இந்த இது வந்து ஒர்க் பண்ணும் சார். சோ நீங்க டைரக்டா யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து நம்ம ஸ்டோரேஜ் வேணும், ஏன்னா வீடு வந்து நம்ம எப்ப தண்ணி தீரும் அப்படின்ற நம்ம சொல்ல முடியாது. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார். சோ இதே நீங்க வந்து நீங்க அப்படியே நீங்க போர் மோட்டார் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஒரு பேனல்ல இருந்து 2 பேனல், 3 பேனல், 4 பேனல் இந்த மாதிரி, அதாவது எவ்வளவு டெப்த் இருக்கோ, அதாவது எவ்வளவு அடி தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேனல் போடணும் சார். அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் வரும். மினிமம் பாத்தீங்கன்னா 40 அடியில இருந்து 1400 அடி வரைக்கும் எடுக்கக்கூடிய பம்ப் இருக்கு சார் உங்களுக்கு. சோலார்லயே நீங்க வந்து கரண்டே தேவைப்படாது. நீங்க பார்த்தா சாதாரணமா நீங்க அரை HP, அதாவது அரை இன்ச்சு பைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பைப்ல இருந்து நீங்க 3 இன்ச்சு 2 இன்ச்சு டெலிவரி எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி மோட்டாரோட கெப்பாசிட்டி மாறும். ஏற்றங்கள்ல இருக்கும். சோ அங்கெல்லாம் வந்து கரண்ட் கொண்டு போக முடியாது. அது மாதிரி இடங்கள்ல வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் சார். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 லட்சம் 4 லட்சம் கட்டி உங்களுக்கு வந்து கரண்ட் எடுக்க முடியாத இடமும் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலே இந்த மாதிரி மோட்டார் பேனல் வித் மோட்டாராவே கொடுத்துறோம் உங்களுக்கு. சோ மோட்டார் வித் பேனல் 2 செட்டா உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க பைப்பு வயர் மட்டும் நீங்க வாங்கினா போதும். நீங்க லைஃப் லாங் நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆமா சார், ஆமா சார், வேற லெவல். இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். வீட்ல இருக்கட்டும், அக்ரி ஓரியன்டா எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும். இது ரெண்டாவது வந்து உங்களுக்கு கேரண்டியும் கொடுக்குறா சார். உங்களுக்கு கேரண்டி ஐட்டம் சார். பேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் கொடுக்குறா சார். 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறா. ரெண்டாவது வந்து அந்த மோட்டாருக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறா. ஆமா ஆமா. சோ இது வந்து உள்ள போகாம இருந்துச்சுன்னா அது வாரக்கு லைஃப் லாங் ஒர்க் கிடைக்கும். இது வந்து BLTC பம்ப்லயே உங்களுக்கு கிடைக்குது சார். உங்களுக்கு பிரஷ்லெஸ் மோட்டார் இப்போ புது டெக்னாலஜில வந்து வந்திருக்கு. சோ அந்த மோட்டார்லயே நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஆமா சார். என்னங்க சார், எந்த கனெக்ஷனுமே இல்லாம இவ்வளவு லைட் ஃபேன் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஆமா சார், நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வீட்ல கரண்ட் போயிடுச்சுன்னா முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இல்லையா ஃபேன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரண்ட் எதுவுமே தேவையில்லாம எரியக்கூடிய பொருள் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் இங்க இருக்கு, எதுக்குமே வந்து உங்களுக்கு கரண்ட் தேவையில்லை சார். இல்ல இதுக்கு மேலேயே வந்து பேனல் வந்துரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பண்ணி உங்க இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல இருந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்னு தான் காட்டுறேன். இத பாருங்க, இது ஃபுட்பாத்துக்காக போடுவாங்க இல்லையா, பாத்ரூம் போய் வரணும் இந்த மாதிரி இதுகளுக்கு போடுவாங்க. இதுல 2 லைட் உள்ளது இருக்கு, ஒரு லைட் உள்ளது இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் டைப்லயே இருக்கு பாருங்க. இந்த பாருங்க. சோ இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கு. டார்ச் லைட், இது நல்ல லாங் டியூரேஷன் போகும். சோ அந்த மாதிரி இருக்கு. நீங்க வீட்லயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்ல வந்து இந்த மாதிரி நீங்க தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னாக்க நீங்க 3 பக்கம் நீங்க எங்க வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரே ஒரு பேனல் நம்ம கொடுத்துருவோம். நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கனாக்கோ ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க ஆன் பண்ணா போதும். சன்லைட் போனோனே ஆன் ஆயிடு, சன்லைட் வந்தோனே ஆஃப் ஆகும். அந்த மாதிரி இல்ல நமக்கு தேவையான டயத்துல நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டார்ச் லைட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்ச் லைட் நம்ம ஹெவியா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கேட் லைட் வேணும் அப்படின்னு சொன்னமாக்கு இந்த மாதிரி கேட் லைட்டும் இருக்கு. நீங்க மேல சோலார் பேனல் வந்து ஆமா இந்த மாதிரி நீங்க சன்லைட் போன உடனே நீங்க இப்ப பாருங்க
சன்லைட் போன உடனே ஆன் ஆயிடும், சன்லைட் வந்தோடனே ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டடி லேம்ப் இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் சோலாரா? ஆமா, இதுவும் உங்களுக்கு சோலார் தான். இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதுக்கு பேக் சைட்லயே வந்து பேனல் வந்துருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கு. இந்த பாருங்க ஃபேன் இருக்கு, இந்த பேபி ஃபேன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு கரண்ட்டுமே இருக்காது, லைட் எரியும், ஃபேனும் ஓடும். சோ அந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு ஸ்பீட் இருக்கு பாருங்க, இங்க வரைக்கும் கத்துறது. ஆமா சார். சோ அதே மாதிரி உங்களுக்கு மாடல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதுலயே வந்து உங்களுக்கு லைட் வித் ஃபேன். இங்க பாருங்க, ஃபேன் நீங்க எந்த டைப்ல வேணாலும் திருப்பிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. நீங்க லைட் இருக்கு, இதுலயே லைட் இருக்கு. பேனல் வந்து நம்ம கொடுத்துருவோம். பேனல் வேணும்னாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஈபிலயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபேன் இதுலயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது வந்து பேசன் லைட். நீங்க தொங்க விட்டீங்கன்னா இதுல வந்து பேனல் வந்து மூலமா உங்களுக்கு சார்ஜிங் ஆயிடும். உள்ள பேட்டரி இருக்கு. நீங்க சன்லைட் போன உடனே இந்த மாதிரி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சூப்பர் சார். இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஒரு ப்ராடக்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மலைவாழ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பேனல் தனியா வச்சுக்கலாம், இல்ல இதுலயே ஃபிட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில போகும்போது இந்த மாதிரி டார்ச் லைட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது போக உங்களுக்கு இதுலயே வந்து உங்களுக்கு தனியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னமாக்கும் இந்த மாதிரி நீங்க லைட் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னமாக்கும் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இடம் 3 இடம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து எஃப்எம் போற டைப் இருக்கு. இந்த எஃப்எம் டைப் இதுலயே வந்து பென் டிரைவ் போட்டுக்கலாம். நீங்க உங்களோட போனை வந்து சார்ஜ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி, ஏன்னா சிலர் வந்து எஃப்எம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. நீங்க எஃப்எம் டைப்ல இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது கார்டன் லைட். இங்க பாருங்க, நீங்க செமையா இருக்கு சார். பாத்தீங்கன்னா கை வச்சா லைட் இருட்டாச்சுனா லைட் வந்துரும். இந்த மாதிரி இருக்கு. ஹீட்டர் கூட இருக்கு. குளிர் பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஏர் வந்து உங்களுக்கு ஹீட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி பிடிக்கிற மிஷின். பூச்சி, ஆமா, இந்த பூச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூச்சி எல்லாம் வந்து கீழே ஒரு தட்டு வச்சிட்டாங்க அப்படின்னாக்க இது வந்து இந்த லைட் வந்து அப்படியே லைட்டா சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும். சோ அதுக்கு போக கீழே இருந்தது புளோரசன் லேம்ப் இது. சோ இந்த லேம்ப் மூலமா சவுண்ட் செம்மையா இருக்கு சார். பாத்தீங்களா, லைட் சுத்திக்கிட்டே இருக்கும். இதுல வந்து பூச்சி அப்படியே உள்ள வந்து விழுந்துரும். மினிமம் ஒரு 1 ஏக்கருக்கு மேல அந்த பூச்சி எல்லாம் வந்து இதுல வந்து விழுந்துரும். இது ஃபுல்லி வந்து ரீசார்ஜபிள் கிடையாது. சோலார் பேனல் வச்சிட்டோம்னா அது மூலமா வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். நம்ம காட்ல ஓபனா வச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, பண்ணிக்கலாம். லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஷனா இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபேஷன் லைட்டும் வந்து உங்களுக்கு இதா இருக்கும். பாருங்க, கை வச்ச உடனே உங்களுக்கு லைட் எரியுது. சோ இது வந்து சோலார் பேனல் மூலமா வந்து உள்ள வந்து பேட்டரி இருக்கு. இது எல்லாமே வந்து சோலார் தான். எதுக்குமே வந்து உங்களுக்கு கரண்டே தேவைப்படாது. சின்ன சின்ன லைட் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே விவசாயம் பண்ற பூமியா இருந்தாலும் சரி, கம்பெனிகளுக்கு வந்து பவர் பிளான்ட் போடணும் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, வீடுகளுக்கு வந்து கரண்ட் பில்ல கம்மி பண்ணணும் அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. லைட், ஃபேன், வாட்டர் ஹீட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல்ல இருக்கு சார். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து ஃபென்சிங், லைட்டிங் அண்ட் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் வாட்டர் பம்ப், இது எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பண்ணி தரோம். சூப்பர் சார். இப்ப சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நம்ம அதை அனுப்பிடலாம். தாராளமா நீங்க வந்து ஒரு பீஸ்ல இருந்து 100 பீஸ் கேட்டாலும் சரி, 1000 பீஸ் கேட்டாலும் சரி, எவ்வளவு குவாண்டிட்டி கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த பிரைஸ்ல வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி வரைக்கும் நாங்க பண்ணி தரோம். சூப்பர் சார். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நம்மளுக்கு வந்து நேர்ல வரணும்னா நம்ம கம்பெனி எங்க இருக்கு, எப்படி வரணும்? சோ நம்ம வேற எங்க தேவையில்ல சார். கோயம்புத்தூர்ல சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் சிஆர் சிட்டி சென்டர்னு சொல்லிட்டு இருக்கு சார். அதுக்கு முன்னாடியே பார்த்தா அப்போலோ ஃபார்மசி கூட இருக்கு உங்களுக்கு. அதே பில்டிங்ல பாத்தீங்கன்னா பெரிய கண்ணாடி போட்டு உங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுதான் சார் நம்மளோட இது. ஓகே, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கும். சப்போஸ் எனக்கு நேர்ல வர முடியலங்க, ஆன்லைன்ல எடுக்க முடியுமா அப்படின்னா பண்ணி தருவீங்களா? தாராளம் சார். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நீங்க என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். ஏன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண உடனே நீங்க இப்போ ஒரு லைட் கேக்குறீங்க அப்படின்னா லைட்ல என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நீங்க வாட்டர் ஹீட்டர் கேக்குறீங்களா, வாட்டர் ஹீட்டர்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட குவாலிட்டி, அதோட வாரண்டி எல்லாமே சென்ட் பண்ணுவோம். அதோட பிரைஸும் பண்ணுவோம். நீங்க சரி ஒன்னு சொல்லிட்டீங்களாக்க நான் உங்களுக்கு நாங்க பேங்க் அக்கௌண்ட் அனுப்புவோம். நீங்க அக்கௌண்ட்ல நீங்க பே பண்ணிட்டீங்களாக்க நாங்க கொரியர் பண்ணி தந்துருவோம். சூப்பர். இப்போ வாரண்டிஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமா சார். இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கும், வெளியூர்ல இருந்து எடுத்துவீங்களா, அதை எப்படி கிளைம் பண்ணிக்க முடியும்? சப்போஸ் எதனா எப்படி? ஆமா சார். இப்போ ஒரு வாரண்டியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு உடையக்கூடாது சார், இன்னொன்று ஃபயர் ஆகக்கூடாது. ஆமா, பிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. வந்து உள்ள வந்து தண்ணி என்டர் ஆயிடும், சில வந்து தண்ணி உள்ள ஆயிடும். சோ அந்த மாதிரி இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம தாராளமா என்ன வாரண்டி சொல்றோமோ அதை நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு நேர்ல வரணும் இல்ல கால் பண்ற டைமிங்லாம் எப்படின்னு சொல்லி? மார்னிங் வந்து 9 o'clock டு ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும் நம்ம ஆபீஸ் ஒர்க் ஆகும் சார். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் சார். ஓகே. இப்போ வீக் டேஸ்ல எல்லா நாளும் வர்க்கிங்கா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு லீவ், மற்ற எல்லா நாளும் ஒர்க்கிங் டே சார். வர டைமிங் சேம் அதே? சேம் எல்லாமே அதே நாள். வரவங்களுக்கு பெஸ்ட் ரிசர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஃபியூச்சர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்க. இப்போ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், நேர்ல லொகேஷன் டீடைல் எல்லா பத்தின கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, நிறைய பத்தி ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வேற பார்க்குறேன். பை சானிங் தான். பை சார். பை.